ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஜூன் 25 கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். ஆப்போட லிங்க். நம்ம ஆப்புக்குள்ள என்னென்ன இருக்கு ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எலைட் பாஸ் வந்து மெயினா எல்லா பேங்க் எக்ஸாம் வந்து ஃபுல்லா கவர் ஆகுற மாரி இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இல்ல ஒன் ஷாட்ல வந்து எல்லாமே வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஒன் ஷாட்ல வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இத அவைல் பண்றதுக்கு எலைட் பாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும். ஓகேங்களா? இதனுடைய கூப்பன் வந்து KR35 யூஸ் பண்ணலாம். இப்ப ரீசென்ட்டா வந்து KR50 ஓட கூப்பனும் இருக்கு. சரிங்களா? அந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணுங்க. அது வந்து லிமிட்டட் டைம் தான். ஓகேங்களா? ஸோ அவைல் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். ஆப்போட லிங்க். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்றதுக்கு CA15ன்ற கூப்பன் யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அதுக்கான ஆஃபருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? டெய்லி, மந்த்லி, வீக்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றாங்க, பேங்க் எக்ஸாம்னா கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. டே டூ டே டெய்லியுமே அப்டேட் ஆயிட்டே இருக்கும். சரி அதுக்கேத்த மாரி வீக்லி பிளஸ் மந்த்லின்னு சொல்லிட்டு குயிஸ் மாரியும் கண்டக்ட் பண்றோம். நம்ம குரூப் டெலகிராம் குரூப்புமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்டின்னா, அட் விச் டெம்பிள் ஹஸ் த சவுத் இந்தியன் பேங்க் இன்ஸ்டால்ட் கியாஸ்க் அண்ட் கனிகா ஃபெசிலிட்டீஸ்? மீன்ஸ் எலக்ட்ரானிக்ல ஓகேங்களா? எந்த டெம்பிள்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உத்தரா குருவாயூரப்பன் டெம்பிள். அந்த டெம்பிள்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த டெம்பிள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லில. என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, கியாஸ்க் அண்ட் கனிகான்னு சொல்றாங்க. கியாஸ்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பூஜாஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது அது நடக்கூடிய அந்த பூஜைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அத வந்து புக் பண்றதுக்கு, முன்கூட்டியே புக் பண்றதுக்கு, கியாஸ்க்ன்ற இ ஒரு வெப்சைட் மாரி ஃபெசிலிட்டீஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல யுபிஐ கியூஆர் கோட வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பூஜாஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி கனிக்கா அப்படின்றது என்ன ஃபெசிலிட்டீஸ்? அது என்ன ஃபெசிலிட்டீஸ் பார்த்தோம் அப்படின்னா, டொனேஷனுக்கு. விச் மீன்ஸ் நம்ம உண்டியல்ல அமௌண்ட் போடுவோம் பார்த்தீங்களா? சேம் அதே மாரி இங்க வந்து ஈஸி டிஜிட்டல் டொனேஷன். ஃபுல்லா வந்து எல்லாமே டிஜிட்டலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா, உத்தர குருவாயூரப்பன் டெம்பிள் இன் நியூ டெல்லில. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த வெப் போர்ட்டல் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மென்ட் டு சப்போர்ட் ஜெண்டர் பட்ஜெட்டிங் இனிஷியேட்டிவ்க்கோசரம் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அந்த வெப் போர்ட்டல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜெண்டர் பட்ஜெட்டிங் நாலேட்ஜ் ஹப். ஓகேங்களா? அந்த போர்ட்டலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெண்டர் பட்ஜெட்டிங் நாலேட்ஜ் ஹப். என்ன பர்ப்பஸ்க்குன்றது பார்த்தோம் அப்படின்னா, ஆ இது ஈவென்ட்டோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ரெஸ்பான்சிவ்னஸ் கவர்னஸும் அண்ட் டெலிபரேட்டிங் இம்ப்ரூவ்மென்ட்ஸ் ஆல் அக்ராஸ் ஆல் செக்டார்ஸ்லயுமே அதுக்கான இம்ப்ரூவ்மென்ட்க்கும். ஓகேங்களா? இதுதான் மெயின் ஃபோக்கஸ். ஓகே. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டர்ல வரும்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்டர்ல வருது. ஓகேங்களா? ஜெண்டர் பட்ஜெட்டிங் அட் விக்ய விக்யான் பவான் எங்கன்னா நியூ டெல்லி. ஓகேங்களா? ஆஸ் பார்ட் ஆஃப் த இனிஷியேட்டிவ் எ டெடிகேட்டட் வெப் போர்ட்டல். அந்த வெப் போர்ட்டலுக்கான டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெண்டர் பட்ஜெட்டிங் நாலேட்ஜ் ஹப்ன்றது தான். ஓகேங்களா? டு ப்ரொவைட் சென்ட்ரலைஸ்டு ஆக்சஸ் டு டேட்டா டூல் கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் ரிசோர்சஸ் ரிலேட்டட் டு ஜெண்டர் பட்ஜெட்டிங்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ஆக்சஸுமே வந்து இந்த ஆப்ல வந்து இருக்கும். இந்த போர்ட்டல்ல. அந்த போர்ட்டல் பேர் பார்த்தோம் அப்படின்னா, ஜெண்டர் பட்ஜெட்டிங் நாலேட்ஜ் ஹப்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2025-26ல கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா, 4.49 லாக் crore ஃபார் ஜெண்டர் பட்ஜெட்டுக்கு மட்டுமே 4.49 லேக் crore வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரீஅஃபர்மிங் த கமிட்மெண்ட் டு இன்க்ளூசிவ் டெவலப்மென்ட் அண்டர் விக்சித் பாரத் 2047. ஓகேங்களா? 2047ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் 3 நியூக்ளியர் சைட் இன் ஈரான் வாஸ் டார்கெட்டட் பை த யுஎஸ் ஏர் ஸ்ட்ரைக் வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா? யுஎஸ் ஏர் ஸ்ட்ரைக் நடந்துச்சு ரீசென்ட்டா. ஓகேங்களா? ஈரான் மேல. அது வந்து எந்தெந்த நியூக்ளியர் சைட்ஸ்க்கு மேல வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபோர்டோ, நட்டான்ஸ் அண்ட் இஸ்ஃபஹான் அப்படின்னு கூடிய ஒரு 3 இடத்துல வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? என்னைக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஜூன் 22, 2025ல நடந்த யுஎஸ் மிலிட்டரி வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த மிஷனுக்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பரேஷன் மிட்நைட் ஹேமர்ன்ற பேர்ல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஏர் ஸ்ட்ரைக்ல. 3 இடத்துல 3 நியூக்ளியர் சைட்ல வந்து ஈரான்ல கூட 3 நியூக்ளியர் சைட்ல வந்து பண்ணியிருக்காங்க ஏர் ஸ்ட்ரைக்.
ஃபார்டோ, நடான்ஸ் அண்ட் இஸ்ஃபஹான் அப்படின்னு கூடிய எதை யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா B2 ஸ்டீல்த் பாம்பர்ஸும் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸும் வச்சு தான் வந்து இதை வந்து இந்த நியூக்ளியர் சைட்ஸை வந்து தகர்த்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா, த்ரீ சைட்ஸ் எங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய சைட்ஸ், நியூக்ளியர் சைட்ஸில். இந்த ஸ்ட்ரைக்கில் இன்வால்வ் ஆனது பார்த்தீங்கன்னா 30,000 வந்து பவுண்ட் பங்கர் பஸ்டர் பாம்ஸ் aim to deeply buried enrichment facilities. பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து டிக்ளேர்ட் அந்த ஆப்ரேஷன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெக்டாகுலர் மிலிட்டரி சக்சஸ், அதாவது அது சக்ஸஸ் ஆகிருக்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்டேட்டிங் த சைட்ஸ் வேர் கம்ப்ளீட்லி அண்ட் டோட்டலி obliterated. Satellite imagery வந்து என்ன confirm significant damage at the sites, particularly to entrance and surface structuresலயும் வந்து அவங்க போட்ட அந்த பாம் மிசைல்ஸ் வந்து ஸோ டேமேஜ் வந்து நிறைய இடத்துல பண்ணியிருக்கு. அதில் என்ட்ரன்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து டேமேஜ் ஆகிருக்கிறது வந்து சேட்டலைட் இமேஜில் வந்து தெரியுது. ஓகேங்களா. However, intelligent assessment from the US Defense Intelligence Agency DIA வந்து later revealed that while the site sustained severe damage, Iran's nuclear program was only set back by several months with core infrastructure largely intact. ஓகேங்களா. இது வந்து யூஎஸ் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாமே ஒரு ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் டாக்ஸ் பேயர் சர்வீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஜோனல் யூனிட்ல DGTS MEZU ஷோகேஸ் அதித்தி மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்டு ஃபார் இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் டு ப்ரீஃபைல் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷனை வந்து கொடுக்கறதுக்கோசரம் இந்த அதித்தின்ற வந்து ஒரு அதித்தி அப்படின்னு கூடிய ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று. அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா நகர்பலிகா 2.0 வெப் பேஸ்டு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் அர்பன் லோக்கல் பாடிஸ் இந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து எந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டுக்கோசரம் கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப், வெப் பேஸ்டு சிங்கிள் பிளாட்ஃபார்ம். அடுத்தது பார்த்தோன்னா உம்மிட்னா எக்ஸ்பென்ஷன் பார்த்தோன்னா யூனிஃபைட் வேக் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட். இந்த போர்ட்டல் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு இல்லைன்னா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கீழே யூனியன் மினிஸ்டர் லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் ரிஜிஜுன்றவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்தா ஆப் வந்து லான்ச்டு பை ஸ்வாதி நீலபட்லா, சிஇஓ ஆஃப் ஷீ ஜாப்ஸோட சிஇஓ. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிக் பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன்ஸ்கோசரம் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ஆப் தான் வந்து சித்தா ஆப். ஓகேங்களா. ட்ரம் அப்படின்றது என்ன, DRUM பார்த்தீங்கன்னா டைனமிக் ரூட் பிளானிங் ஃபார் அர்பன் கிரீன் மொபிலிட்டிக்கோசரம் யூஸ் பண்ணுறது. இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா IIT கரக்பூர் ரிசர்ச்சர்ஸ் தான். எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா செட் டு பிகின் ரியல் வேர்ல்ட் ட்ரையல்ஸ் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் சிமுலேஷன் இன் டெல்லி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which payment bank received the special mention award at the digital payment award 2024-25ல வின் பண்ண எந்த பேமெண்ட் பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா IPPBன்னு சொல்லுவாங்க, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. IPPB. ஓகேங்களா. IPPB India Post Payment Bank received the Special Mention Award, a Digital Payment Award 2024-2025ல வந்து அதாவது ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நிர்மலா சீதாராமன் அண்ட் த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பங்கஜ் சௌத்ரின்றவர். இந்த அவார்டை ரிசீவ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் விஸ்வேஸ்வரன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MD அண்ட் CEO IPPBயோட MD அண்ட் CEO தான் வந்து ஆர் விஸ்வேஸ்வரன். ஓகேங்களா. It was awarded by the Department of Financial Service, Ministry of Finance and the Government of India. IPPB பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஃபர்ஸ்ட் ரேங்க் அது எடுத்திருக்கு அமாங் ஆல் பேமெண்ட் பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது 2024-25ல வந்து மற்ற பேமெண்ட் பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது IPPB தான் வந்து ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian athlete won the Paris Diamond League 2025 javelin event with a throw of 88.16 மீட்டர் வந்து பண்ண அத்லட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நீரஜ் சோப்ரா. இவர் வந்து இந்தியாவோட ஸ்டார் ஜாவலின் த்ரோவர். ஓகேங்களா. இவர் தான் வந்து பாரிஸ் டைமண்ட் லீக் 2025ல வந்து டாப், அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து டாப் இதில் வந்து அடிச்சிருக்காரு, டாப் த்ரோ. அந்த ஹைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 88.16 மீட்டர் வந்து எடுத்திருக்காரு. ஓகேங்களா. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காருன்னா ஜெர்மனி சேர்ந்த ஜூலியன் வெபர், who had earlier beaten நீரஜ் at the தோஹா டைமண்ட் லீக்ல வந்து தோக்கடிச்சிருவாரு. ஓகேங்களா. அதே மாதிரி அண்ட் ஜோனஸ்
ஜோனஸஸ் அண்ட் குசோகினிக்கி மெமோரியல் ஈவெண்ட். வெபர்ஸ் பெஸ்ட் வந்து அந்த நைட் வாஸ் 87.88 மீட்டர் அவர். ஓகேங்களா, அதாவது ஜூலியன் வெபர் வந்து 87.88 மீட்டர் எடுத்திருக்காரு, அதாவது அதனுடைய ஜாவலின் த்ரோவர். This victory marks a Neeraj first Diamond League wins since 2023, bringing him back to the top form head of the key. அதாவது இது வின் பண்ணதுனால அவர் மறுபடியும் வந்து பழைய ஃபார்முக்கு வந்து டாப் ஃபார்முக்கு வந்து வந்திருக்காரு இந்த விக்டரி காரணம்னால. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கதி சக்தி மல்டி மோடல் கார்கோ டெர்மினல் இனாகிரேட்டட் பை த யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மனேசர், ஹரியானால. சரிங்களா, இந்த இந்தியாவோட லார்ஜஸ்ட் கதிசக்தி மல்டி மாடல் கார்கோ டெர்மினல் அட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட்ல மேனேஜர் பிளான்ட் இன் ஹரியானால வந்து இந்த இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ்ன்றவங்க. ஓகேங்களா, இந்த டெர்மினலோட கேப்பபிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 4.5 lakh ஆட்டோமொபைல் வந்து ஆனுவலியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும், மேக்கிங் இட் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கெப்பாசிட்டி ஆட்டோமொபைல் ரெயில் ஹப்ஸ் இன் இந்தியா. இதில் வந்து அது இல்லாமல் 10 கிலோமீட்டர் வந்து டெடிகேட்டட் ரெயில் லிங்க்கும் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க மேனேஜர் ஃபெசிலிட்டிஸ் டு பாட்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இந்த டெர்மினல் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அண்டர் த பிரைம் மினிஸ்டர் கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 800 crore வந்து இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். மினிஸ்டர் ஆல்சோ அனௌன்ஸ்டு 100 நியூ MEMU ட்ரெயின். ஓகேங்களா, அது இல்லாமல் 15 நமோ பாரத் ட்ரெயின்ஸும் வந்து இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 100 நியூ MEMU ட்ரெயின்ஸும் ப்ளஸ் வந்து 50 நமோ பாரத் ட்ரெயின்ஸும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is the name of the new app launched by Swiggy to offer premium lifestyle and travel concierge service? அந்த ஆப் நியூ ஆப் பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரியூ அப்படின்னு கூடிய ஒரு ஆப் தான் வந்து ஸ்விக்கி வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, க்ரியூ டு என்டர் த ப்ரீமியம் லைஃப் ஸ்டைலுக்கோசரமும் ப்ளஸ் வந்து ட்ராவல் கன்சல்டன்சி சர்வீஸ் செக்மெண்ட்டுக்கோசரமும். த ஆப் ஆஃபர்ஸ் பர்சனலைஸ்டு சர்வீஸ் சச் அஸ் செக்யூரிங் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட்ஸ், கஸ்டம் ட்ராவல் பிளானிங்க்கும் ப்ளஸ் வந்து கியூரேட்டட் கிஃப்ட்ஸ் வித் டிஃபைன்டு பட்ஜெட். Crew வந்து currently in beta and available to select users only both ஆப்பிள் ஆப்புக்கும் ஸ்டோர்லையும் கூகுள் பிளே ஸ்டோர்லையும் வந்து கரண்ட்லி வந்து பீட்டா அதில் வந்து இருக்கு. இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டில் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், ஸ்விக்கியோட பார்ட்னர் கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஓகேங்களா, அவங்க தான் வந்து க்ரியூ அப்படின்னக்கூடிய ஒரு புது ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் லைஃப் ஸ்டைலுக்கும் இன்னொன்று வந்து டிராவல் கன்சல்ட் சர்வீஸ் செக்மெண்ட்டுக்கு அவசரமும். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which French company partnered with Reliance Aerostructure Limited to manufacture Falcon 2000 business jets in India? எந்த ஃப்ரெஞ்ச் கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா தாசல்ட் ஏவியேஷன் அப்படின்னக்கூடிய ஒரு ஏவியேஷன் தான் வந்து ஃப்ரெஞ்ச் கம்பெனி தான் வந்து நம்ம இந்தியாவோட ஜாயின் பண்ணி ஃபால்கன் 2000 பிஸ்னஸ் ஜெட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகுது. ஓகேங்களா, RAL ரிலையன்ஸ் ஏரோஸ்ட்ரக்சர் லிமிடெட் ஹஸ் என்டர்ட் த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் எந்த கம்பெனின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் சேர்ந்த டாசல்ட் ஏவியேஷன் டு மேனுஃபேக்சர் எதுக்கோசனா ஃபால்கன் 2000 பிஸ்னஸ் ஜெட்ஸ். எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால நாக்பூர். ஓகேங்களா, மகாராஷ்டிரா. அதே மாதிரி திஸ் பார்ட்னர்ஷிப் வாஸ் அனௌன்ஸ்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸோட ஏர் ஷோ 2025 அப்போ வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் மார்க்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தாசல்ட் வில் மேனுஃபேக்சர் திஸ் ஜெட்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஃப்ரான்ஸ். அவுட் சைட் ஆஃப் ஃப்ரான்ஸில் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் வந்து பண்ணுறது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்தியன் அசம்பிள்டு ஃபால்கன் 2000 ஜெட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டெலிவரி. எப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2028ல். இந்த டெவலப்மெண்ட் மூலிமா இந்தியா வந்து பிகேம் த 5th country global with the capability of manufacturing எக்ஸிக்யூட்டிவ் பிஸ்னஸ் ஜெட்ஸ் வந்து மேனுஃபேக்சரில் இந்தியா வந்து பிகம் 5th country வந்து குளோபல் தான் வந்து முன்னேறுது, அதாவது டெவலப் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ், கனடா, பிரேசில் அண்ட் USA. இப்போ அடுத்ததாக வந்து இந்தியாவுமே வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகியிருக்கு. எதனாலனா இந்த ஃபால்கன் 2000 ஜெட்ஸோட மேனுஃபேக்சர்னால. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which initiative was introduced to provide digitally verifiable identity credential to farmers under the AgriStack platform? அதனோட இனிஷியேட்டிவ் என்ன இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா கிசான் பெச்சன் பட்ரா.
ஓகேங்களா? இதுல எப்பன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் அக்ரி ஸ்டாக் இன் நியூ டெல்லி த கிசான் பெர்சென்ட் பட்ரா வந்து அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் எ டிஜிட்டலி வெரிஃபையபிள் கிரெடென்ஷியல். அதாவது டிஜிட்டலா வந்து அது வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆப் மாரி. ஓகேங்களா? கிசான் பெர்சென்ட் பட்ரா. It allows farmers to generate verified digital identities linked to their land holding and crop details வந்து டிஜிட்டல் மூலியமா ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து லேண்ட் ஹோல்டிங்கும் எவ்வளோ அவங்களோட சொத்து இருக்குன்றதுக்கோசமும் ப்ளஸ் வந்து கிராப் டீட்டெயில்ஸ்க்கும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பை த சைன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, கேரளா, பீகார் அண்ட் ஒடிஷா along with the PSB Alliance and the National Farmers Welfare Program Implementation Society under the Ministry of Agriculture கண்டல்ல வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரன் ஆகுது. எந்தெந்த ஸ்டேட்ல வந்து இப்போதைக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கேரளா, பீகார் அண்ட் ஒடிஷா. அது கூட இந்தந்த அலையன்ஸ்லாம் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. AgriStack is an open source digital public infrastructure containing comprehensive data of farmers such as identity, land records இருக்கும், அது மாதிரி crop history, இதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டாங்க, அவனுக்கு இன்கம் இல்லை லோன்ஸு ப்ளஸ் இன்சூரன்ஸ், அதை தவிர்த்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ்க்கு டீட்டெயில்ஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து ஒன் ஸ்டாப்பா வந்து இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் அலோகேட்டட் எவ்வளவு இதுக்கோசம் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 6,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க டு சப்போர்ட் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் இனிஷியேட்டிவ்ஸ். 4,000 crore வந்து இதை ஸ்பிளிட் பண்ணும்போது 4,000 crore வந்து ஃபார்மரோட ரெஜிஸ்டரி சிஸ்டத்துக்கும் 2,000 crore வந்து டிஜிட்டல் கிராப் சர்வேக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா பார்த்தோம்னா 6,000 crore. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா where did President Draupadi Murmu inaugurated the Rashtrapati Tapovan and Rashtrapati Nikitan. எங்க வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேராடூன்ல. President Draupadi Murmu inaugurated the Rashtrapati Tapovan and Rashtrapati Nikitan in Dehradun, Uttarakhand. She also laid the foundation stone for Rashtrapati Udayan 132 acre. அந்த ராஷ்டிரபதி உதயனுக்கு வந்து 132 ஏக்கரும் பப்ளிக் 132 acre public park designed to a fully accessible to special abled people's கோசரம் மட்டும். ஓகேங்களா? இன்னொன்று ராஷ்டிரபதி நிக்கிட்டன் வந்து இயர்லி known as presidential retreat as heritage roots dating back 1838, originally serving as a summer camp for the governor general bodyguardக்கு வந்து இதுக்கு இருந்தது. ஓகேங்களா? ராஷ்டிரபதி டாப்போவன்றது வந்து பார்த்தீங்கன்னா 19 ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்டல் எஸ்டேட் இந்த ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்டல் எஸ்டேட் வந்து 19 ஏக்கர்ல இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி டாப்போவன். ஓகேங்களா? இந்த ஓவரால் இனிஷியேட்டிவான எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா டு என்ஹான்ஸ் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டுக்கும் வெல்னஸ் அண்ட் சிவில் ப்ரைடு தான் வந்து இதனுடைய மெயின் எய்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா மினி பிளானிட்டேரியமும் ஆஸ்ட்ரோ குளோப் அப்படின்னு கூடிய ஒரு இடமும் அஸ்ட்ராலஜிக்கு ரிலேட்டடானது. ஓகேங்களா? எங்கே இதுக்கான ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்கன்னா ஹான்லி டார்க் ஸ்கை ரிசர்வ்ஸ்ன்னு ஹான்லி லடாக்ல. ஓகேங்களா? இது ரீசெண்டாக நடந்த ஒரு நியூஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோன்னா மாருதி சுசுகியும் வந்து இனாகிரேட்டட் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன் பிளான்ட் ரயில்வே சைடிங் எங்கன்னா மேனிசர் ஹரியானால. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? அதனோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 452 crore. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து இனாகிரேட்டட் த நியூ கார்பரேட் ஆஃபீஸ் ஆஃப் SPMCAL எங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் WTC எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில. அம்பாசிடர் ஆஃப் ஃபின்லாண்ட் டு இந்தியா யார் பார்த்தோம் அப்படின்னா கிமோ லாடெர்விட்டா inaugurated the Honorable Consulate of Finland in Ahmedabad, குஜராத்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து inaugurated the BBA பாரதிய பாக்ஷா அனுபக் அப்படின்னு கூடிய ஒரு இதை வந்து inaugurate பண்ணியிருக்காங்க. ஆல்சோ known as இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்தியன் லாங்குவேஜ் செக்ஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் inaugurate பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்சித் கிருஷி சங்கப் அபியான் அப்படின்னு கூடிய ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ICAR CAFA புவனேஸ்வர். எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா May 29, 2025 அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அமேசான் இந்தியா ஹஸ் லான்ச் த டயக்னோஸ்டிக் சர்வீஸ் இன் கொலாபரேஷன் வித் எந்த கம்பெனியோட சேர்த்து இந்த டயக்னோஸ்டிக் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா
ஆரஞ்ச் ஹெல்த் லேப்ஸோட கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டயக்னோசிஸ் மீன்ஸ் என்ன இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு இஷ்யூ ஹெல்த் இஷ்யூவா இருக்குன்னா, என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்றது தான் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அமேசான் இந்தியா லான்ச்ட் இட்ஸ் ஹோம் டயக்னோஸ்டிக்ஸ் சர்வீஸ் அமேசான் டயக்னோஸ்டிக்ஸ் இன் பார்ட்னர் வித் ஆரஞ்ச் ஹெல்த் லேபோட கம்பைன் பண்ணி இத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. த சர்வீஸ் எனேபிள் டு புக் லேப் டெஸ்ட்டுக்கும் அந்த லேப் டெஸ்ட் ஷெட்யூல் அண்ட் வந்து ட்ராக் அப்பாயின்ட்மெண்ட் ஷெட்யூல் பண்ணி அந்த அப்பாயின்ட்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆக்சஸ் டிஜிட்டல் ரிப்போர்ட்ஸ் த்ரூ த அமேசான் ஆப் மூலியமாகவே நம்மளுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் மூலியமா எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து இப்போ புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் கவர்ஸ் 450 பின்கோட்ஸ் அக்ராஸ் 6 மேஜர் சிட்டிஸ். எங்கன்னா பெங்களூர், டெல்லி, குருகிராம், நொய்டா, மும்பை அண்ட் ஹைதராபாத்தில் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகேனா திஸ் இனிஷியேட்டிவ் ஸ்ட்ரென்தன் அமேசான்ஸ் பிரசன்ஸ் இன் இந்தியா க்ரோயிங் ஹெல்த் கேர் அண்ட் டயக்னோசிஸ் செக்டாருக்கோசரமும் வந்து இதனுடைய மெயின் பார்ட்டாக வந்து இது இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு புது இனிஷியேட்டிவ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா PM Modi inaugurated and laid the foundation stone for the development projects worth how much in Odisha ஒடிஷால லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் ஸ்டோன் பண்ணியிருக்காங்க. அத வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இதில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, 18,600 crore வந்து இந்த டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. Prime Minister Narendra Modi inaugurated the foundation for development projects 18,600 crore எங்கன்னா புவனேஸ்வர், ஒடிஷால, making 1 year of the state's first BJP-led government. திஸ் ப்ராஜெக்ட் கீ செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர், இரிகேஷனுக்கோசரமும், அப்புறம் ஹெல்த், அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் ரயில் கனெக்டிவிட்டி இந்தந்த செக்டாருக்கு எல்லாமே சேர்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் லான்ச் நியூ ட்ரெயின் சர்வீஸ் கனெக்டிங் போத் டிஸ்ட்ரிக்ட் டு த நேஷனல் ரயில்வே நெட்வொர்க் அண்ட் ஃபிளாக் ஆஃப் எத்தனை எலக்ட்ரிக் பஸ்னா 100 எலக்ட்ரிக் பஸ் வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்டர் த சிஆர்யூடி அர்பன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்து மூலயமா. ஓகேங்களா? ஒடிஷா விஷன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் த Bharaputra Aditya Grama Yojana were also launched to honor iconic Odia personalities கோசரம் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம்ஸ் லைக் ஆயுஷ்மான் பாரத், இல்லை கோபபந்து ஜன் ஆரோக்கிய யோஜனா அண்ட் பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா இது எல்லாமே வந்து will now provide free treatment எவ்வளோ வரையும் பார்த்தீங்கன்னா up to 5 lakh for over 23 lakh senior citizens வந்து இந்த ஸ்கீம்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian city recorded the highest annual house price growth in Q4 na quarterly fourth quarter 2024 to 25 according to the RBI HPI படி எந்த சிட்டி பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தால தான் வந்து ஹையஸ்ட் annual house price growth இருக்கு. சரிங்களா? HPIன்றது வந்து ஹவுஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் தான். ஓகேங்களா? இந்த fourth quarterல using transactions level data from the registration authorities in 10 major cities. All India HPI showed an annual growth of 3.1% January to March இருந்தது வந்து which provides a quarter of 3.1 but lower than 4.1 a year ago. Annual HPI growth வந்து varies across cities with ஒவ்வொரு சிட்டிஸ்க்கு வந்து வேரியேஷன் ஆகும். ஹையஸ்டா பார்த்தோம்னா கொல்கத்தால 8.8% இருக்கு. 8.8% இருக்கு. அதாவது அதனுடைய அந்த ஹவுசிங் பிரைஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8.8% இருக்கு. கொச்சியில பார்த்தோம்னா 2.3%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which sport did லலித் குமார் உபாத்யாயா represent India in before announcing his retirement in 2025? எந்த ஸ்போர்ட் இவர் வந்து சேர்ந்தவர்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாக்கியை சேர்ந்தவர் தான் வந்து லலித் குமார் உபாத்யாயான்றவர். ஓகேங்களா? அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. என்னன்னா இவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா 2 டைம் ஒலிம்பிக்ல வந்து பிரான்ஸ் வந்து மெடல் வாங்கியிருக்காரு. அவர் வந்து அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபாலோவிங் இந்தியாஸ் 4-3-1 வின் ஓவர் பெல்ஜியம் இன் FIH ப்ரோ லீக்லையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது ஓவர் பெல்ஜியம் எதிர்த்து. ஓகேங்களா? இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஓன் பிரான்ஸ் மெடல் அட் டோக்கியோ 2020ல வின் பண்ணியிருக்காரு. பாரிஸ் 2024ல பிளேயிங் ஏ பிவோட்டல் ரோல் இன் இந்தியாஸ் ஒலிம்பிக் ரெசிஸ்டன்ஸ். இன்டர்நேஷனல் ரெக்கார்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டட் இந்தியா இன் எத்தனை மேட்சஸ்னா 179+ மேட்சஸ் வந்து விளையாடி இருக்காரு. ஸ்கோரிங் 40+ கோல்ஸ் வந்து இவர் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஏஷியன் டைட்டில்ஸில் பார்க்கும்போது செக்யூர் கோல்டு அட் 2016, 2018ல வந்து கோல்டு மெடலும் வின் பண்ணியிருக்காரு. ஏஷியன் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி, கோல்டு அட் 2017 ஏஷியா கப்லையும் அண்ட் மெடல்ஸ் இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் ஹாக்கி வேர்ல்ட் லீக் ஃபைனல்லையுமே வந்து போயிருக்காரு.
அதாவது இவர் வந்து நெறைய சாம்பியன்ஷிப் நெறைய இது பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஹாக்கி பிளேயர் ஓகேங்களா. இன்டர்நேஷனல் ஹாக்கி பிளேயர் ரிட்டயர்மென்ட் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ம ஆப்போட லிங்க்கும் பிளஸ் டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ப்ரீவியஸான வீக்கான குயிஸுமே வந்து YouTubeல போட்டிருக்கோம். மறக்காம வியூ பண்ணுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.